கோவிலில் உரை குழகனடி போற்றி, சிதம்பர துறை அரசன் அடி போற்றி, நெல்வாயில் உரை உச்சிநாதனடி போற்றி, திருக்கழிப்பாலை பல்வண்ணநாதன் போற்றி, ஆச்சாள்புரத்து இறைவன் அடி போற்றி, மயந்திர பள்ளி மன்னன் அடி போற்றி, தென் திருமுல்லைவாயில் ஈசன் அடி போற்றி, கலிக்காமூருரை சுந்தரேசனடி போற்றி, சாயாவனத்துறை சாயாவனேசன் பல்லவனீசன் வெண்காடுரை நாதன் கிழை திருக்காட்டு பள்ளி பணந்தாள் திருக்குறுகாவூரீசன் அடி போற்றி, பிரம்மபுரேசன் பிருகநாயகீசன் பிரமபுரத்து எனதரசன் அடி போற்றி, சப்தபுரீசன் தாளவனேசன் கோலக்காரசன் எந்தையடி போற்றி, பாலாம்பிகை நேசன் வைத்தியநாதன் அடி போற்றி, சஹஸ்ரநேத்ரேசன் கண்ணார் கோவில் உறைவான் கடைமுடிநாதன் நின்றியூரரசன் பூங்கூர் பூவனத்து நீடூரரசல் அன்னியூர் செஞ்சலூர் வெள்குடிவரசன் எதிர்கொள் பாடி தலைவன் மணஞ்சேரிநாதன் குறுக்கை வீரட்டான துறையம்பதி போற்றி, பொறுத்தருள்நாதன் தலைஞாயிற்றில் உறைவன் திருக்குறக்காரசன் பல்கொழி புத்தூரீசன் இலுப்பைப்பட்டு நாதன் காணாம் டாம்புலியூரில் உறைவனடி போற்றி, எமதந்தை எமதன்னல்லடி போற்றி, கடம்பூரீசன் பந்தனை நல்லூர் அரசல் கஞ்சனூரீசன் கொடிக்காவில் உறைவான் மங்களகுடீசன் பணந்தாள் ஈசன் வாய்ப்பாடிநாதன் செங்கனூர்நாதன் நண்டார் கோவில் விஷலூரீசன் கொட்டையூர் பதிவாள் பசுபதி தள் போற்றி, நம்பர் புறம்பூயன் விஜயமங்கையீசன் வைகாவூர் வடகுழங்காட்டு துறை தலைவன் பழனம் வையாரிணைதானம் தனில் உறைவான் பெரும்புலியூரீசன் மழப்பாடியுள் உறைவான் பழுவூர் காலூர் அன்பில் வந்துரைநாதன் திருப்பாற்றுத்துறை அணைக்கா பங்கிலி தனில் உறைவான் திருப்பாச்சிலாச்சிராமரம் இங்கோய்நாதன் பாட்போக்கி கடம்பந்துரை பராய்த்தூரை கருக்குடி உறையூர் தனில் உறைவான் சிராப்பள்ளீசல் திருவெரும்பூர் நெடுங்களத்தூரை மேலை திருக்காட்டு பள்ளி வாலம் பொழில் பூந்துருத்தி கண்டியூர் தனில் உறைவான் சொற்றுத்துறைநாதன் வேதி குடிநாதன் திட்டயரசன் புள்ளமங்கை தன் ஈசன் ஐயம்பேட்டை குருகாவூர் பாலைத்துறைநாதன் நல்லூராவூர் பசுபதி ஈசன் என் தலைவன் சக்தி முற்றம் பட்டீசம் பழையாறு வலல் சூழி இவை தனில் உறைவான் பசுபதி தாள் போற்றி, அவை தொழுது பாடி அகம் குழைந்து நாடி பதிகங்கள் பாடி செய்வ நெறி தெழிக்க வந்தயமதன்னல் சீர்காழி பதிலுரையும் ஞான சம்பந்தன் திருத்தாள் போற்றி, சம்பந்தன் திருத்தாள் போற்றி, ஞான சம்பந்தன் திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவச்சிதம்பரம் நம சிவகாமி ஜெகதம்பிகே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவகடாட்சம் பரிபூர்ணம்
புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே ஆளுடை பிள்ளையின் சரித்திரம் பாகம் 7 உயர்ந்ததான அவருடைய லீலாமயமான லீலாபரிதமான சரித்தம் பதிகங்களின் மேன்மை பாங்கோடு வந்து சேர்ந்த பக்தர் குழாத்தின் பெருமை இவை கட்டிக்காக்கும் ஆளுடை பிள்ளையின் ஆளுமை இவற்றை நினைத்து நினைத்து மாய்ந்து மாய்ந்து அவர் தம் திருவடி தொழுது சிவபாத சேகரர்களாக நாமும் ஆக வேண்டும். காளிச்செம்மல் திருவடியை தொழுதால் நம் வாழ்நாளிலே ஊழிமலி இராது, சஞ்சிதங்கள் களைந்து கர்மாசயங்கள் ஒழிந்து நோய் நீக்கம் பெற்று வாழ்வோம். சிவனடியார் தொண்டு நமக்கு சித்திக்கும். சிவனார் அருள் கட்டாட்சம் நம்பால் விழும் என்பது சத்தியம். ஞானசம்பந்த பெருந்தகை தனக்கு சொந்த வீடு போல் நினைத்து கொண்டு அடிக்கடி இங்கு வரலானார். முருகனாயினார் காட்டிய பேரன்பு அவருடைய திருமணத்தை விட்டு செல்ல அவருக்கு மனமில்லாமல் இருந்ததாம். இவர் இவ்வாறு திருப்புகழூரில் சில நாட்கள் இருந்துவிட்டு கிளம்புகையிலே எதிர்த்தாற் போல் நாவுக்கரசு நாயனார் திருப்புகழூரை நோக்கி வர இருவரும் ஒருவருக்கொருவர் நமஸ்கரித்து அன்பினை பரிமாறிக்கொண்டு பூஜ்யபாவத்தோடு பழகலாயினர். அப்பொழுது நான் இப்பொழுதுதான் திருவாரூர் சென்ற தியாகராஜ சுவாமியை தரிசித்து அவனுடைய அருட்திறனை அறிந்த வண்ணம் வருகிறேன் என்றவுடனே தாங்கள் திருப்புகலூரிலே இருங்கள், இதோ வருகிறேன் என்று ஞானசம்பந்த பெருமான் அவரிடமிருந்து விடை பெற்று திருவற்குடி வீரட்டானத்தை வணங்கினார். அங்கிருந்து திருவாரூரை வந்து அடைகின்றார். கமலாம்பிகை உடனாய வன்மீகநாதர் உரையும் சப்தவிடங்க ஸ்தலங்களுள் ஒன்றான திருவாரூர் வந்து இறைவனாரின் மரக்கருணையை மறவாத வண்ணம் அவரை தன் வயமிழந்து பாடுகின்றார். பாடலன் நான் மறையன், பாடலன் நான் மறையன், படிப்பட்ட கோலத்தன் திங்கள் சூடலன் மூவிலேய சூலம் வலனேந்தே கூடலர் மூவையிலும் எரி உண்ண கூறி கொண்டே ஏறி உண்ண கூறி கொண்டு எல்லியாடலன் ஆதீரை ஆரூரமல் தானே ஆளன் ஆரூரமல் தானே. இங்கு சில காலம் இருந்து திருவாரூர் ஆலயத்துள்ளே அறநெறி நாதரை கண்டு அவரையும் தொழுது அங்கிருந்து பிரியா விடை பெற்று திருவலிவலம், திருக்கோளிலி முதலான திவ்ய ஸ்தலங்களுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து மீண்டும் திருவாரூர் வந்தார். பின்னர் நாவுக்கரசு நாயனார் ஞாபகம் வந்துவிட திருவாரூரை நீங்கி திருப்பனையூரில் சென்று சுவாமி தரிசனம் செய்து கொண்டு திருப்புகலூருக்கு சமீபம் வந்து தன்னை எதிர்கொண்ட அப்பரமூர்த்தி முருகநாயனார் முதலான திருத்தொண்டர்களோடு போய் சுவாமி தரிசனம் செய்து முருகநாயனாருடைய திருமணத்தை அடைந்து அங்கே திருநீலக்க நாயனாரும் சிறுத்தொண்ட நாயனாரும் வந்து சேர்ந்துவிட நல்லாசிரியர்களான சிவத்தொண்டர்களோடு கூடி திருப்புகலூரில் இறைவனின் மரக்கருணையை எண்ணிய வண்ணம் அவர் நாமத்தை செப்பிய வண்ணம் அவர் ஞானபரராக பகுகாலம் இருந்தார். பின்னர் பிள்ளையாரும் அப்பர்மூர்த்தியும் பிற தலங்களை வணங்க விரும்பி புறப்பட்டனர். முருகநாயனார் அங்கே இருக்கவும் திருநீலக்க நாயனாரும் சிறுத்தொண்ட நாயனாரும் தங்கள் ஊருக்கு ஏவினர். பின்னர் அப்பர்மூர்த்தியை விட்டு பிரியாமல் முத்து சிவிகை பின்வர வழிகொள்ளும் பொழுது அப்பமூர்த்தி சிவபெருமான் தேவரீருக்கு அருள் செய்த இந்த முத்து சிவிகையின் மீது எழுந்தருளும், நீர் அடியாரோடும் எங்கே முன்புவீரோ அங்கே நான் பின்வருவேன் என்ற அப்பர்மூர்த்தியும் அருளி செய்ய
அன்று முதல் அவருடன் செல்லும் நாள் எல்லாம் அப்படியே செய்வாராகி இருவருமாக திருவம்பர ஊருக்கு வந்தனர். முத்துக்கு செவிகையில் ஏறி திருப்பரங்குன்றை கடந்து அப்பரமூர்த்தி எங்கு சென்றார் என்று வினவியபடே திருவம்பரை வந்து மாகாளத்தில் இருக்கின்ற சுவாமியை பாடி திருப்பதிகம் பாடி அப்பரமூர்த்தியை கண்டு அவரோடு கோச்சங்கர் சோழநாயனார் செய்த பெருந்திருக்கோயிலை அடைந்து சுவாமி தரிசனம் செய்து அந்த நாயனாரை சிறப்பித்து பதிகம் பாடினார். திருவம்பரை திருத்தலத்திலிருந்து நீங்கி திருக்கடவூர் வந்து குங்குலியக்கலை நாயனார் முதலான அடியார்கள் எதிர்கொண்டு வந்து அழைக்க திருவீரட்டானத்திற்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து திருப்பதிகம் பாடி கலியநாயனார் வீட்டில் இருந்து அவர்களை கௌரவித்து திருக்கடவூர் மயானத்தை சென்று வழங்குகின்றார். சில நாட்கள் திருக்கடவூரிலே அமிர்தகடேஸ்வரர் அபிராமி வள்ளியை கொண்டாடி அங்கிருந்து திருவாக்கூர், திருமெய்ச்சூர், திருப்பம்புபுரம் என்று எண்ணிறந்த திருத்தலங்களை வழிபட்டு கொண்டு திருவிழிமிழலை எனும் உயர்ந்ததான புராண சிவஸ்தலத்தை கண்டு இறைவனார் மீது காதலுற்று அப்பரமூர்த்தி திருமணத்தை சென்று அடைகின்றார். அவ்விருவருமாக அங்கிருந்து பேணு பெருந்துறையத்திலே திரை தைப்பதி முதலான திவ்ய தேசங்களை தரிசித்த வண்ணம் மீண்டும் திருவிழிமலை வந்து சேர்கின்றனர். சீர்காழியிலே பிராமணர்கள் ஞானசம்பந்த மூர்த்தியை காண வேண்டும் என்று பேராவல் ஏற்பட்டு அங்கு வந்து சேர்கின்றனர். அவ்வூர் பிராமணர்களோடு திருக்கோயிலுள் சென்று சுவாமி தரிசனம் செய்து நாயனார் எழுந்தருளிய திருமணத்திற்கு வந்து சீர்காழி எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்க மிக நன்று என்று அவர்களுக்கு வாக்களித்து பின் தன் ஊருக்கு செல்கின்றார். அன்றிரவு பிள்ளையாருக்கு சொப்னத்திலே நாம் திருத்தோணியிலே விட்டிருக்கும் கோலத்தை இத்திருவிழிமலையிலேயே விண்ணிழந்த விமானத்திலே காட்டுவோம் என்று அருளி செய்தார். பிள்ளையார் விழித்திருந்து பார்த்தார். திருக்கோயிலிலே சுவாமியின் தாம் முன்னே திருத்தோணி புறத்திலே கண்டு எவ்வாறு அவரை மதிமயங்கி கொண்டாடினாரோ அவ்விதமாகவே தரிசனம் தர சீர்காழி பிராமணர்கள் திருத்தோணியப்பர் தான் விட்டிருக்கும் ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று திருப்பதிகம் பாடி வருவதையே விரும்புகின்றார் என்பதை அறிந்து கொண்டு நீங்கள் சீர்காழிக்கு செல்லுங்கள் என்று ஆணையிட அவர்களும் திரும்பினர். இவ்வாறு இருக்கையிலே ஞானசம்பந்த பெருந்தகையாரும் அப்பமூர்த்தியாரும் சுவாமி தரிசனம் செய்து கொண்டு திருவீழி வெள்ளைநாதலின் உயர்ந்த கருணை மழையிலே நனைந்த வண்ணம் இருந்தனர். வீழிச்செடிகள் மிகவும் நிறைந்திருந்தமையால் வீழிமள்ளை என்று திருத்தலப்பெயர் உண்டாயிற்று. திருமாலுக்கு சக்கரம் வேண்டி பூஜை செய்ய 1000 தாமரைகளிலே ஒரு தாமரையை இறைவினார் மறைத்தருள தன் கண்ணையே பிடுங்கி சாத்தியதினாலே மாலுக்கு கண்ணும் தந்து சுதர்சன சக்கரத்தையும் தந்தருளிய திருத்தலம். ஞானசம்பந்த பெருந்தகையும் அப்பர் பெருமானும் இத்தலத்தை வந்து இறைவனாரி கொண்டாடி மகிழ்கின்றனர். பூ கைலாசம் என்றும் கல்யாணபுரம் என்றும் பஞ்சாட்சரபுரம் என்றும் தட்சிண காசி என்றும் ஷண்மங்கல ஸ்தலம் என்றும் ஸ்வேதகானனம் என்றும் ஆகாசரணம் என்றும் பரசாரண்யம் என்றும் நேத்ராத்மனபுரி என்றும் தேஜினீவனம் என்றும் 10 பெயர்களை உடைய இந்த இறைவனாரின் திருவடி நிழல்களை பற்றியவாறு திருப்பதிகங்களை பாடுகின்றார். இப்பொழுது பெரும் மழை பொழிய வேண்டிய காலம் ஆயினும் மழை பொய்த்ததினாலே தன் கூட வந்த சிவனடியார்களுக்கு நாள்தோறும் அமுது படைக்க இருவரும் மிகவும் சிரமப்பட்டனர். காலபேதத்தினாலே மனவாட்டம் அடைந்து இறைவனாரை பிரிய மனமிருந்து இருக்க அப்பொழுது சுவாமி அவர்களின் சொப்னத்திலே வந்து கவலைப்பட வேண்டாம், நாள்தோறும் கிழக்கு பீடத்திலே உமக்கு படிக்காசு தந்தருள்வோம் என்று அருள அவ்வாறே அதை கொண்டு திருமணத்திலே அடியார்களுக்கு உயர்ந்ததான அன்னதானம் நடந்து வந்தார். இவ்வாறு இருக்கையிலே அப்பர்மூர்த்தி உரையும் மேற்கு பீடத்திலே வைக்கப்படும் காசு விஷம் மிக்கதாக இருக்கதை கண்டு மிகவும் வருத்தப்பட்டார். அப்பொழுது சுவாமி படிக்காசு தினந்தோறும் வாங்குவதற்கு போனால் அதற்கு வாசி கேட்கிறார்கள். அப்பமூர்த்தி பொற்காசியோ வாசி என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். இதனால் காலம் தாழ்கின்றது என்று கவலைப்பட வேண்டாம். இனி வரும் நாட்களிலே தரும் காசு வாசி தீரும் பொருட்டு பாடுவேன் என்று மறுநாள் திருக்கோயிலில் புகுந்து சிவபெருமானை திருவீழ் மேளைநாதனை நித்திய கல்யாண பெருமாளை பாடி துதிக்கின்றார். வாசி தீரவே காசி நல்குவீர் மாசின் மிழலையே தேசவில்லையே இறைவராய் நீர்
மறைக்குள் மிழலையில் கரைக்குள் காசினை முறைமை நல்குமோ பறிகுள் தலையினார் அறிவதறிகிலாறு பெரிகுள் மிழலையில் பெரிவதறியதே காழிமாநகர் வாழி சம்பந்தன் மேழி மிழலை மேல் தாழும் மொழிகளே. இவ்விதம் பாடி நற்காசு பெற்றார். அந்த காசுகளை கொண்டு அடியார்த்தம் திருமடங்களிலே அன்னதானங்களை செய்து வந்தார். ஞானசம்பந்தமூர்த்தியும் நாமக்கரச நாயனாரும் இவ்வாறு இருக்கையிலே திருவிழிமலையிலே அகன்று திருவாஞ்சியம், திருத்தலையாலங்காடு, திருப்பெருவேளூர், திருக்கரவீரம், திருவிளமர், திருவாரூர், திருக்காராயில், திருத்தேவூர், திருநெல்லிக்கா, திருக்கைச்சனம், திருத்தெங்கூர், திருக்கொள்ளிக்காடு, திருக்கோட்டூர், திருவெண்டுரை, திருத்தண்டலை, நீனரி, திருக்காளர் முதலான திவ்ய ஸ்தலங்களை வணங்கிய வண்ணம் வேதாரண்யத்தை வந்து அடைகின்றனர். வேதங்கள் இறைவனாரை துதித்து பின் அவை செல்லும் பொழுது பிரதானமான வாயிலை அடைத்து விட்டாராம். எனவே அதை நாம் பாடி திறக்க வைக்க வேண்டும். அவ்வாறே ஒருவர் அதை மூட செய்ய வேண்டும் என்று உடன்படிக்கை கொண்டு அவ்விருவருமாக திருமலைக்காடு வந்து செல்கின்றனர். சிவலிங்க பெருமானை சமணர்கள் மறைத்து மூலமூர்த்தியை காணாது செய்துவிட்ட அந்நிலையும் கண்டு வெட்கினர். அவ்வூரிலே அனைவரும் பிரதான வாசலை விட்டுவிட்டு வேறு ஒரு வழியாக உள்ளே செய்வதை கண்டு நிலைமையை அறிந்தனர். அவ்வாறு திருக்கதவம் பாட ஒருவரும் திருக்கதவம் சாற்ற ஒருவருமாக இவ்விருவரும் பதிகங்கள் பாடி அவ்வாலயத்திலே இருக்கின்ற இறைவனை நெஞ்சார கொண்டாடினர். இதற்கு முன்னர் திருவாய்மூரிலே இருவரும் சந்தித்திருந்தனர். அப்பொழுது தனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம், ஒரு பொற்கோவில், அதனுள்ளே சிவபெருமான் தரிசனம் கொடுத்துவிட்டு உள்ளே சென்று கதவை சாத்தி கொண்டு விட்டார். நான் செல்லும் பொழுது கதவு சாத்தி இருந்தது என்று, இதற்கு என்ன குறிப்பு என்று அவர் கேட்க, இது திருமறைக்காவாக இருக்கலாம். திருமறைக்காவ வேதாரண்ய கஷேத்திரம். அவ்விடத்தே நாம் சென்று அப்பதியிலே வருகின்ற இறைவனாரை நாம் சென்று தரிசிப்போம் என்று ஞானசம்பந்த பெருமான் திருமலைக்காடு திருத்தலத்திலே வேதங்கள் பூசித்துவிட்டு சாத்திவித்த நெடுங்கடம் அன்றிலிருந்து இன்று வரை திறவாது இருக்கும் நிலை தன்னை கூறிட அவரும் அத்திருத்தலத்துக்கு செல்ல வேண்டும் என்று இருவரும் ஒன்றாக சென்றனர். வேதாரண்யம் திருமலைக்காடர் உரையும் திருக்கோவில் அப்பர் சுந்தரர் ஞானசம்பந்தரால் பாடப்பட்ட சிவஸ்தலம். சோழநாடு காவிரி தென்கரை தரங்களிலே புராதனமான சிவாலயம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இத்தலத்தின் தியாகராஜர் புவனி விடங்கர் என்றும் அவரது நடனம் ஹம்சபாத நடனம் என்றும் நடராஜ சபை தேவி சபை என்றும் சப்தவிடங்க ஸ்தலங்களில் ஒன்றான இது பிரசித்தி பெற்றது. அகஸ்தியர், வசிஷ்டர், கௌதமர், விஸ்வாமித்ரர், நாரதர், மாந்தாதா, முச்சுகுந்த சக்கரவர்த்தி, ஸ்ரீராமபெருமான் இவர்கள் அனைவரும் வழிபட்டு உய்ந்தனர். வேதங்கள், சத்ரு வேதங்கள், யஜுஸ்சாம, அதர்வணம் இவை மனித உரு கொண்டு ஸ்தலத்திலே தங்கி இறைவனாரை பூஜித்து உய்ந்தன. கலியுகம் தொடங்கும் தருவாயில் சிவபெருமான் பூமியில் இருப்பது அவர்களுக்கு உகந்ததல்ல என்று எண்ணிய வேதங்கள் அவரிடம் கைலாசம் செய்யுமாறு தலத்தின் கதவினையும் அடைத்துவிட்டு சென்றனவாம். நெடுங்காலமாக மூடப்பட்டிருந்த கதவினை நாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் பாடி திறந்து வைத்தனர். சிந்தாமணி விநாயகர் சிந்தாமணி மணியை தரித்திருப்பதால் அபிஷ்ட வரதர் என்று கொண்டாடப்படுகின்றார். அகத்தியருக்கு சிவபெருமான் தன் திருமண காட்சியை நல்கிய இடம். வேதங்களால் அடைக்கப்பட்ட திருக்கதவினை அப்பரடிகள் பாடி திறப்பித்தார். ஞானசம்பந்தர் திருப்பி பாட கதவுகள் மூடினவாம். ராமர் ராவணவதம் ஏற்பட்டதால் ஏற்பட்ட பழி நீங்க பூஜித்த ஸ்தலமாதனால் இது குடிக்கரை என்றும் வழங்கப்படுகின்றது. இக்கோவிலிலே அணையும் தருவாயில் இருந்த ஒரு விளக்கினை அதிலிருந்து நெய்யை உண்ணுவதற்காக வந்த எலி அதை உண்ணும் பொழுது யாதச்சிக்கமாக அதனை தூண்டிட அது மரபரப்பில் மாவலி சக்கரவர்த்தியாக பிறந்தது என்று கூறப்படுகின்றது. அப்பர் இவ்விடத்தே பாடலானார் திருக்கதவம் திறப்பதற்காக. இந்திரனோடு தேவர் இருடிகளேத்துகின்ற சுந்தரமானார் போலும் துதிக்கலாம் சோதி போலும் சந்திரனோடும் கங்கை அரவையும்
ஷடையுள் வைத்து மந்திரமானார் போலும் மாமரை காடனாரே மாமரை காடனார். இவர் 10 பதிகங்கள் பாடும் வரை கதவு திறக்கவில்லை. 10வது பதிகத்திலே கதவு திறந்ததாகவும் ஞானசம்பந்தர் கதவினை மூட ஞானசம்பந்த பெருந்தகை திருப்பதிகங்கள் பாடலானார். சதுரம் மறைத்தான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சோழ் மறை காட்டுரை மைந்தா இது நன்கு இறை வைத்தருள் செய்க எனக்குன் கதவும் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாகே சங்கத்தரளம் அவைதான் கரை கேற்றும் வங்கக்கடல் சோழ் மறை காட்டுரை மைந்தா மங்கை உமை பாகமுமாக வீரன்கொள் கங்கை ஷடை மேலடை வீத்தகரு வேதம் பரவோமம் வியந்தடி போற்றவோலம் மூலவும் மறை காட்டிலோரைவாய் ஏது சமன் சாக்கியர் வாக்கிவை எங்குள்ள ஆதரதோடுதான் மலர் தோற்றியவாறே ஆதரோடு தாமலர் தொற்றியவாறே காழின் நகரான் கலைஞன் வாழும் மறைக்காடனை வாய்ந்தறிவித்த ஏழின் நீசை மாலையிலைந்திவை வல்லார் வாழி உலகோர் தொழ வானடைவரே. இவ்வாறு ஞானசம்பந்த பெருந்தகையார் பாடல் பாடி இறைவனாரை மகிழ்வித்தார். இறைவனாரோ நாவுக்கரசு பெருமானுடைய இரக்கம் ஒன்றிலீர் என்று திருக்காப்படைப்பிலே 10 பாடல்கள் பாடிய பிறகுதான் கதவு திறந்ததாம். சதுரம் மறைக்குள் என்ற முதல் பாடலிலேயே திருக்கதவு மூடிக்கொண்டு விட்டது. முதல் பாடலிலேயே கதவு மூடிவிட்டதாகவும் இதனால் சற்று அப்பர் வருத்தப்பெற ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார், ஐயா, தங்களுடைய பாடல்களின் தன்னை மெய்மறந்த இறைவனார் கதவை திறக்க சற்று தாமதித்தார். என் பாட்டினை கேட்டு கேட்டு அழுத்து விட்டார் போலும் உடனே மூடிக்கொண்டு விட்டார் என்று சாதுரியமாக பதில் எடுத்து குழந்தையினை கட்டியணைத்து அப்புறம் உச்சி முகந்து அவரை கொண்டாடினாராம். வேதாரண்யேஸ்வரனுடைய ஹிருதயம் தெரியாது தான் இவ்வாறு வருத்தப்பட்டோமே என்ற ஒரு நினைவோடு நித்திரை செய்ய அவருடைய கனவிலே தோன்றினார் பரமசிவனார். நாம் வாய்மூரில் இருப்போம், அவ்விடற்கு தொடர்ந்து வா என்று அப்பருக்கு ஆணையிட்டார். எங்கே என்னை இருந்திட தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாள அருளினார். தெங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வனார் அங்கே வா என்று போனார்தென்கொலோ என்று திருப்பதிகம் பாடிக்கொண்டே எழுந்தார். வேதாரண்யத்திலிருந்தும் புறப்பட்டார். பாண்டிய நாட்டிலே பாண்டிய மகாராஜன் தான் பூர்வ ஜென்ம செய்த தீவினையினாலே உலகெல்லாம் நித்தியமாக இருக்கும் சாஸ்வதமான சைவ நெறியை விட்டு அசத்திய மார்க்கமாகிய ஆர்கத மதத்திலே பிரவேசித்தான். அவ்வாறே நாடெங்கும் சிவாலயங்கள் ஒளிவிழந்தன. சமண சைவமும் பௌத்த சைவமே தலை தூக்கி இருந்தது. பாண்டிய ராஜனுடைய மனைவியார் மங்கையர்க்கரசி அவர்களுடைய முதல் மந்திரியாக குலச்சிறை நாயினார் அவர்களின் வாயிலாக ஞானசம்பந்த பெருந்தகைக்கு அழைப்பு விடுகின்றார். வேதாரண்யத்தை வந்து இவரை சந்திக்க அரசனின் துயர் நீங்கவும் தாங்கள் அளவாய் வந்து அருள வேணும் என்று பிரார்த்திக்கின்றனர். பாண்டிமாதேவி ஆகிய மங்கையர்க்கரசியின் மந்திரி நான், தேவருடைய திருவடி பட்டாலே எங்களுக்கு க்ஷேமம் உண்டாகும் என்று நமஸ்கரித்து பிரார்த்திக்க அவ்விதமாக வருவோம் என்று அவரும் தீர்மானித்தார். அப்பர் சுவாமிகளும் சில காலம் தங்கியிருந்து சிவகஞ்சனங்களை செய்த வண்ணம் இருக்க அப்பொழுது ஞானசம்பந்த சுவாமிகள் கூறுகின்றார், திருக்குலைச்சிறை நாயனார்
பாண்டிய மன்னனின் மந்திரி அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். மங்கையரசி அம்மையின் உடல் நலம் சரியாக வேண்டும், அரசனுடைய உடல் நலம் சரியாக வேண்டும், சைவ சமய கோட்பாடுகளை அங்கே நிலைநிறுத்துவதற்கும் சமண மதத்தை வாதி வெல்வதற்கும் என்னை அழைப்பு விடுத்துள்ளான் என்று கூறியவுடன், இப்பொழுது நாளும் கோளும் சரியில்லை, சற்று யோசித்து செய்யலாம், மற்ற திருத்தலங்களுக்கு சென்று வரலாமே என்று அப்பர் பெருமான் கூற, அப்பொழுது திட்டவட்டமாக ஞானசம்பந்த சுவாமிகள் கூறுகின்றார். சிவனாரின் திருவடியின் நிலைகளை அனவர்த்தம் ஜாரிக்கின்ற சிவபக்தர்களாகிய நாம் இவ்வாறு கூறலாமா? அப்பர் சுவாமிகளே, மன்னித்து விடுங்கள், அழைப்பினை மறுப்பதற்கில்லை, நான் சென்று வருகின்றேன் என்று அப்பர் சுவாமிகள் கூறியும் மறுப்பு விடுத்து அங்கு செல்கின்றார். அதிலே சமண துறவிகளை வென்று சைவ சமயத்தை நிலையாட்டுகின்றார். அப்போது அவர் செல்வதற்கு முன் கோளாறு பதிகம் என்பதனை பாடி அப்பர் சுவாமிகளின் மிக வறியதான சைவ நெறி தனிலே உள்ள ஓங்கிய மேலும் திடீகரணம் செய்வதற்காக பாடுகின்றார். வேயுரு தோழி மங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலனின் உடமே புகுந்த அதனா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவளுக்கு மிகவே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவளுக்கு மிகவே. சாட்சாத் சுப்பிரமணிய சுவாமியின் அபராவதாரமான ஞானசம்பந்த பெருந்தகையை எவ்வாறு சொல்லினும் தடுக்க இயலாத அப்பர் பெருமான் இறைவனார் திருவடி நிழல்களை தியானித்து அவருக்கு அனுமதி கொடுத்தார். பின்னர் ஸ்ரீ பஞ்சாட்சர மகாமந்திரத்தை ஜபித்த வண்ணம் சிவனடியாரின் துணை கொண்டு சிவத்தியான செய்த பரமானந்த மூர்த்தியாகி அங்கிருந்து திரு அகத்தியான் பள்ளி, கோடிக்குழகர் கோயில், திருக்குடிக்குளம், திருவிடும்பாவனம், திருவுச்சாத்தானம் முதலிய ஸ்தலங்களை கடந்து சோழ நாட்டை கடந்து பாண்டிய நாட்டை அடைந்து பாண்டிய நாட்டின் எல்லையிலே திருப்பூவனம் என்ற திருத்தலத்தை வந்து அடைகின்றார். சுவாமியின் பெயர் புஷ்பவனேஸ்வரர். பூவனநாதர் தாயார் சௌந்தரநாயகி மின்னை அணையாள் உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம் வைகை நதிக்கரையிலே அமைந்துள்ளது. அப்பர் சுந்தரர் ஞானசம்பந்தர் ஆகிய மூவரும் இத்திருத்தலத்திலே வந்து இறைவனை பாடியுள்ளனர். மாணிக்க வாசகர் சுந்தரரும் பின்தொடர்ந்தனர். கர்வூர் தேவர், பரணதேவநாயனார், பட்டினத்து பிள்ளையார், செக்கிழார் முதலியோர் பாடிப்பரவிய திருத்தலம். மூவர் பெருமக்களுக்கும் வைகை மணல் சிவலிங்கமாக தோன்றியது. மூவரும் மறுக்கரையிலிருந்தே தலத்தை மிதிக்க அஞ்சி வணங்கி இறைவன் அவர்களை தம்மை நேரே கண்டு வணங்குவதற்கு ஏதுவாக நந்தியை விலகச் செய்தார். இதனால் நந்தி சாய்ந்துள்ளது. என்றும் இறைவன் அக்கறையில், நதியின் அக்கறையில் இருந்து கண்டால் காணக்கூடிய திருமேனி உடையவனாக இருக்கின்றான். பொன்னையாள் என்ற ஒருத்திக்காக இறைவன் சித்தராக வந்து ரசவாதம் செய்து இரும்பை தங்கமாக்கி கொடுக்க அவள் இதனால் சிவலிங்கம் அமைத்து வழிபட்ட திருத்தலம். மிகவும் அழகாக அமைந்துள்ள திருமேனி ஆசையுடன் அவளை அச்சிவலிங்க திருமேனியை கிள்ளி முத்தமிட கிள்ளின இடம் இன்றும் இந்த கிள்ளிய அடையாளத்தோடு சிவலிங்கத்தில் இருப்பதை காணலாம். ஞானசம்பந்தர் இங்கு வந்தார், இறைவனை கண்டார், தன்னை மறந்தார், பாடலானார். அடையார் பூணலும் மாமலரும் அறவார் ஷடை மேல் குறையார் மதியம் சூடிமாது ஓர் கூருடையான்
இடமா முறையால் முடிசர் தென்னல் சேரர் சோழர்கள் தாம் வணங்கும் திரையாறு ஒளிசெல் செம்மையோங்கும் தென் திரு புவனமே தென்னார் புரிசை மாடம் ஓங்கும் தென் திருப்பூ புவனத்து பொன்னார் மேனியம் இறையை பெரியல் தமிழால் நன்னாரூக காழி மல்கு ஞான சம்பந்தல் சொன்ன பன்னாறு பாடல் பத்தூவல்லார் பயல்வது வானிடையே ஞான சம்பந்தன் சொன்ன பன்னார் பாடல் பத்துவல்லார் பயில்வது வானிடையே என்று பாஸ்கரபுரீஸ்வரர் சுந்தரநாயகியுடனாய இத்திருத்தலத்து இறைவனை கொண்டாடி மகிழ்ந்து ஆலவாயை நோக்கி அண்ணல் தன் நடையை கட்டினார். வாழ்கந்தனர் வடவரானினம் வீக தன் புனல் வெந்தனுமோங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ வையகம் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். நம சிவகாமி ஜெகதம்பிகே. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவகடாட்சம் பரிபூர்ணம்.